ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் 25 வயதான பிரேம் பைசா. பாரமர் மாவட்டத்தின் பரேயு கிராமத்தை சேர்ந்த இவருக்கு சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு இருந்துள்ளது. இவரது தந்தை மகந்த் வீரம் நாத்தும் சாமியாராக இருந்ததால் தந்தையையே தனது குருவாக ஏற்றுக்கொண்டு அவரின் வழிகாட்டுதலின்படி ஜோத்பூரில் உள்ள ஆசிரமத்தில் வசித்து வந்தார். ஆன்மீக சொற்பொழிவு, கதைகள், உரைகள் நிகழ்த்துவது என குறுகிய காலத்திலேயே மேற்கு ராஜஸ்தானில் புகழ்பெற்ற இளம் பெண் சாமியாராக பிரேம் பைசா உருவெடுத்தார். சோசியல் மீடியாவிலும் ஆக்டிவாக இயங்கி வந்ததால் இவருக்கு மிகப்பெரிய ரசிகர் வட்டமும் உருவானது. 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் அவரது வாழ்க்கையில் பெரிய சர்ச்சை வெடித்தது. ஒரு தனிப்பட்ட வீடியோ சமூக வலைத்தளங்களில் தவறாக எடிட் செய்யப்பட்டு வைரலானது. இதை வைத்து சிலர் 20 லட்சம் ரூபாய் வரை பணம் கேட்டு மிரட்டியதாக பிரேம் பைசா போலீசில் புகார் அளித்தார். இந்த வழக்கில் ஜோகேந்திரா என்ற நபர் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இணையத்தில் வெளியான அந்த வீடியோவால் பிரேம் பைசா கடுமையாக ட்ரோல் செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அவருக்கு கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்து சமூக வலைத்தளங்களில் பலமுறை அவர் பகிர்ந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் இந்த வருடம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அன்று பிரேம் பைசாவுக்கு திடீரென உடல்நலம் சரியில்லாமல் போயுள்ளது. உடனே ஆசிரமத்திற்கு கம்பவுண்டர் ஒருவர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் காய்ச்சல், சளி குறைய ஊசி போட்டுள்ளார். அடுத்த சில நிமிடங்களில் பிரேம் பைசா மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. அவரது விரல் நகங்கள் நீல நிறத்தில் மாறியுள்ளன. உடனே பிரேம் பைசாவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். மருத்துவமனையிலிருந்து சடலத்தை பெற்றுக்கொண்டு பிரேம் பைசாவின் தந்தை உடற்கூராய்வு செய்வதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அதோடு அவசரமாக இறுதிச் சடங்கு செய்துள்ளனர். பிரேம் பைசா இறந்துவிட்டதாக செய்தி வெளியான அடுத்த 4 மணி நேரத்தில் அவரது இன்ஸ்டா கணக்கில் ஒரு போஸ்ட் பதிவிடப்பட்டது. அதில், நான் உயிருடன் இருந்தபோது நீதி கிடைக்கவில்லை, இறந்த பிறகாவது கிடைக்கட்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அடுத்தடுத்து நடந்த இந்த சம்பவம் பிரேம் பைசாவின் மரணத்தில் ஏதோ மர்மம் இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கொந்தளிக்க வைத்திருக்கிறது. இதனால் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டன. மக்கள் அழுத்தம் மற்றும் ஆதரவாளர்களின் போராட்டங்களை தொடர்ந்து ராஜஸ்தான் அரசு 9 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து பிரேம் பைசாவின் மரணம் தொடர்பாக விசாரணையை முடுக்கிவிட்டது. இந்த வழக்கில் ஏராளமான சந்தேக கேள்விகள் உள்ளன. ஆசிரமத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகள் வேலை செய்யவில்லை என சொல்லப்படுகிறது. எதற்காக பிரேம் பைசாவின் தந்தை உடற்கூராய்வு செய்யக்கூடாது என கூறி அவசரமாக இறுதி சடங்கை நடத்தினார் என கேள்வி எழுந்துள்ளது. பிரேம் பைசாவின் இன்ஸ்டாகிராமில் வெளியான குறிப்பை அவரது தந்தை கூறியதன் அடிப்படையில் டிரைவர் பதிவிட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போலீசாரின் உத்தரவின் பேரில் சடலத்தை உடற்கூராய்வு செய்திருக்கிறார்கள். அதில் குடல் சுருங்கி சில உள்ளுறுப்புகள் சிவந்திருந்தது தெரிய வந்துள்ளது. நகங்கள் நீல நிறத்தில் மாறியிருந்ததால் இந்த மரணத்தில் விஷம் பயன்படுத்தப்பட்டதா என்ற சந்தேகமும் எழுந்தது. இதுவரை 37க்கும் மேற்பட்டவர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சுமார் 40 சாம்பிள்கள் உள்ளுறுப்பு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. பிரேம் பைசாவின் 3 மொபைல் போன்கள், சமூக வலைத்தள கணக்குகள், கால் ரெக்கார்டர்கள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் பிரேம் பைசாவின் தந்தை மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கு உண்மை கண்டறியும் சோதனையும் நடத்தப்படலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடல்நிலை சரியில்லாததால் அடுத்தடுத்து செலுத்தப்பட்ட மருந்துகள் விஷமாக மாறி பிரேம் பைசாவின் உயிரை பறித்திருக்குமோ அல்லது மன அழுத்தத்தால் அவர் விபரீத முடிவு எடுத்திருப்பாரா என்று விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. யாராவது திட்டமிட்டு பிரேம் பைசாவை கொலை செய்திருப்பார்களோ என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உள்ளுறுப்பு ஆய்வுக்கு பிறகே பிரேம் பைசாவின் மரணத்தில் உள்ள மர்மம் விலகும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.